அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இது யூஜிடிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஒரு பாயிண்டில் நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது அதனுடைய ரிசல்டன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் அண்டு காம்பனண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. அந்த ரிஜிட் பாடியில் நிறையா ஃபோர்ஸ் F1, F2, F3 அப்படின்ற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ அது எல்லாம் கூட்டுத்தொகை நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் கிடைக்குது. ஸோ இந்த அத்தனை ஃபோர்ஸும் கம்பைண்டாக ஒரே ஒரு ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதைத்தான் நம்ம ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸ் F1, F2, F3 இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இந்த படத்தில். அடுத்து சிம்பிள் கேசஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் கேசஸ் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு அதனுடைய ரிசல்டன்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா P+Q அப்படின்னு கிடைக்குது. ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னாக்க நமக்கு கிடைக்கிறது ரிசல்டன்ட் P+Q. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் P-Q கிடைக்கும். P பெருசாக இருந்தால் Q-Q கிடைக்கும். Q பெருசாக இருந்தால். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா P டிஃப்ரென்ஸ் Q அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுதுன்னா, அதாவது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் வர்ற மாதிரி, நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி சிம்பிள் கேசஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணுது. P அப்படின்ற ஃபோர்ஸு AB டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. Q அப்படின்ற ஃபோர்ஸ் AD டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சுன்னா போத் மேக்னிடியூட் அண்டு டைரெக்ஷனை ஒரு பேரலோகிராத்தினுடைய ரெண்டு சைடாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பேரலோகிராத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த டயகனல் இருக்கு இல்லையா, அந்த PQ இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டயகனல், அந்த டயகனல் தான் ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலிட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனுடைய அனலிட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் P அண்ட் Q கொடுத்துருக்காங்க. P பேரலோகிராத்தினுடைய சைடு ABயில் ஆக்ட் பண்ணுது. Q பேரலோகிராத்தினுடைய இன்னொரு சைடு ADயில் ஆக்ட் பண்ணுது. ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ABக்கும் ADக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அந்த பேரலோகிராத்தில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ABCD அப்படின்னு கிடைக்கும். நம்ம பேரலோகிராம் லா படி நம்ம PQனுடைய ரிசல்டன்ட் அந்த டயகனல் ACயை ரெப்ரசன்ட் பண்ணோம் பை பேரலோகிராம் லா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் ACயை R அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த Cயிலேருந்து ABக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அது ஈன்ற இடத்துல மீட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஏலேருந்து B வழியாக போய் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைக்கும் போகுது. அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே ABக்கு அல்லது BEக்கு CE பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்க நமக்கு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ADயும் BCயும் ரெண்டு பேரலல் சைடு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு சைடு, அந்த ரெண்டினுடைய மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் AD Qவாக இருந்துச்சுன்னா ஏபியும் ஏசியும் பிசியும் Qவாக தான் இருக்கும். அதனால் பிசியோட லெங்க்த் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த Qன்ற ஃபோர்ஸ்
அதனுடைய மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள் சிபிஇ அப்படின்னு தனியாக எடுத்து கீழே எழுதியிருக்கோம். அதில் அந்த ஆங்கிள் பிக்கும் கியூக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதே ஆங்கிள் தான் வந்து இங்கே பிஇக்கும் பிசிக்கும் இடையில் வந்து இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பிஇசி எடுத்துக்கிட்டு சைன் ஆல்ஃபா என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ சைன் ஆல்ஃபா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ சிஇ பை பிசி அப்படின்னு கிடைக்கும். சிஇக்கு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் சிஇன்னு வச்சுக்கிறோம். பிசி வந்து என்னென்னு தெரியும், நமக்கு படத்தில் பார்த்தோம்னா தெரியும், க்யூ அப்படின்றது தெரியும், அதனால் க்யூன்னு போட்டுக்கிறோம். அப்போ சிஇ இஸ் ஈக்குவல் டு க்யூ சைன் ஆல்ஃபா. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரம் த ட்ரையாங்கிள் பிஇசி அதிலிருந்து காஸ் ஆல்ஃபா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ பிஇ பை பிசி அப்படின்னு கிடைக்கும். பிஇ வந்து நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். பிசி வந்து க்யூ அப்படின்னு தெரியும், அதனால் க்யூன்னு போட்டுறோம். போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிஇ இஸ் ஈக்குவல் டு க்யூ சைன் ஆல்ஃபா, க்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது ஃப்ரம் தி ட்ரையாங்கிள் ஏஇசி. இந்த ட்ரையாங்கிள் வந்து படத்தை பாருங்கள். ஏஇசி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏஇசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏஇ வந்து என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஇ அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் அது மாதிரி போட்டுக்கிட்டு ஏபி வந்து பி அப்படின்னு தெரியும். இது வந்து பிஇ வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து க்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏஇ வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வருது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அதிலேருந்து ஏஇ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3. அதிலேருந்து ஏஇ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். இங்கே ஸ்கொயர் ஏஇ ஸ்கொயர் அப்படின்றதுனால பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். சிஇ ஸ்கொயர் வந்து க்யூ சைன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து க்யூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா க்யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இங்கே பி மட்டும் இருக்குது, பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, அது பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூடு, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு. ஸோ அடுத்து எப்பயுமே வந்து ஒரு வெக்டர் அப்படின்னு இருந்தாலோ அல்லது ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்தாலோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மேக்னிடியூடு தெரியணும், டைரக்ஷனும் தெரியணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மேக்னிடியூடு கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் வந்து என்னென்னா ஃபைன்ற ஆங்கிள் வந்து படத்தை பாருங்கள். ஏபியோட ஏசி வந்து ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ஃபை அப்படின்ற ஆங்கிள். ஸோ அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ tan phi அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அப்போ tan phi ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா அதே ட்ரையாங்கிள் தான் ஏஇசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் tan phi ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து சிஇ, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏஇ. ஸோ சிஇ வந்து க்யூ சைன் ஆல்ஃபா, ஏஇ வந்து பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா. அப்போ tan phi ஈக்குவல் டு க்யூ சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். இந்த ஈக்குவேஷன் அந்த மேக்னிடியூடோட ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூடு அதுவும் டைரக்ஷனும் ரிசல்டண்ட்டோட டைரக்ஷனும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அது ப்ராப்ளம் போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்.